திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் சார்பிலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராகவும் இன்றைக்கு மக்களை அனைவரையும் சந்தித்து இந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கு என்னவெல்லாம் பணிகள் செய்ய இருக்கிறோம் என்பதை சொல்லி வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சென்ற சட்டமன்ற தேர்தலில் ஆத்தூர் தொகுதியில் முதல் முறையாக மக்களுக்கான பணியாற்றுவதற்கு வாய்ப்பு கேட்டு மக்களிடம் நேரடியாக சென்றிருந்தேன். வாய்ப்புகள் எனக்கானதாக இல்லாமல் மாறியிருந்தது. மீண்டும் ஒரு முறை மக்களிடம் இன்னமும் ஆதரவை பெறுவதற்கு, ஏன்னா அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் 1.5 வருஷம் முழுக்க செம்பட்டியில் வீடு எடுத்து தங்கி அங்கிருந்த ஆத்தூர் தொகுதியில் நான் என்னவெல்லாம் வாக்குறுதி கொடுத்திருந்தேனோ அதை என்னால் எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து கொடுப்பதற்காக தங்கி இருந்தேன். நிறைய பள்ளிக்கூட மாணவிகளுக்கு படிப்பதற்கான உதவியும், பழங்குடியினருக்கு 5 வீடுகளும் கட்டித்தந்து இந்த ஆத்தூர் தொகுதி மக்களுக்கு நான் வெற்றி பெறாவிட்டாலும் நான் அவர்களோடு இருக்கிறேன் என்பதனை நிரூபித்து காட்டியிருக்கிறேன். உண்மையில் அதன் வெளிப்பாடு இன்றைக்கு திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் நன்றாக தெரிகிறது. ஆத்தூரில் பெருவாரியாக அன்று நடந்த களப்பணி பிரச்சாரம் இன்றைக்கு திண்டுக்கல் முழுவதும் நல்ல பெயரை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. திட்டங்களை சொல்லி வாக்கு சேகரிப்பதால் மக்கள் அதற்கான ஆதரவை தெரிவிக்கிறார்கள். அவர்களுக்கு புதிய முகம் தேவைப்படுகிறது. ஏற்கனவே இருந்தவர்கள் 20 ஆண்டுகளாக இருந்தவர்கள் இதுவரை இந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி காண திட்டங்களை கொண்டு வந்து சேர்க்கவில்லை. உதாரணமாக அரசு கலைக்கல்லூரி கூட இங்கே இல்லை நத்தம் தொகுதியில். இதெல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று பட்டியலிடுகிற போது மக்கள் நம்பிக்கையோடு பார்க்கிறார்கள். அந்த நம்பிக்கைகள் ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குகளாக மாறும். மக்களுக்கான பணியாற்ற ஒரு 5 ஆண்டுகள் எனக்கு கிடைக்கும். உங்களோடு மீண்டும் பயணிப்பேன். சாராய கடை மட்டும் மூடுங்க, காசு கூட கொடுக்க வேணாம், நாங்கள் எது வேணாலும் கூட வரோன்னு கேட்குறாங்க. எல்லாருடைய ஏகோபித்த ஒரே குரல் சாராய கடை வேண்டாம். 2வது இந்த ஏரி வேலை 100 நாள் வேலை திட்டம், அதில் பணம் அவங்களுக்கு சரியாக வந்து சேரலை. நடுவில் இருக்கிற திமுகவை சேர்ந்த கவுன்சிலர்கள் இவங்கெல்லாம் வந்து அதை எடுத்துக்கிறாங்கங்கிற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக இருக்குது. மோடி வழங்குகிற திட்டங்கள் எல்லாம் முறையாக வந்து சேரவில்லைங்கிற குற்றச்சாட்டும் இருக்குது. தாலிக்கு தங்கம் கொடுக்கறத நிறுத்திட்டாங்க. ஏன்னா அவங்களோட முதல் சாராய கடை, 2வது தாலிக்கு தங்கம் கொடுக்கறத நிறுத்திட்டாங்க. இதெல்லாம் அவங்க வாழ்வாதார பிரச்சனையாக இருக்குது. இதையெல்லாம் களையப்பட வேண்டும். சாராய கடைங்கிறது எல்லாரும் இன்றைக்கி வெறுக்கத்தக்க, யார் அதை செய்கிறாங்களோ அவங்கள தூக்கி எறிகிறதுக்கு இன்றைக்கி மக்கள், பெண்கள் முக்கியமாக தயாராக இருக்கிறாங்க.